டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ஸ்பான்ச்சியான சாஃப்டான டோனட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டோனட் பார்த்திங்கன்னா நார்மலாக முட்டை வச்சு பண்ணலாம். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் இந்த டோனட்டை எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற ஈஸியான மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணால் கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஈஸ்ட்டில் ஒரு 50 ml சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்து வைக்கும்போது இந்த ஈஸ்ட் சீக்கிரமாகவே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 250 ml பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட நம்ம தனியாக வச்சுருந்த அந்த ஈஸ்ட்டையுமே உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சீனி எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு அந்த சீனி பவுடரை அந்த பாலில் நல்லா கரைச்சி விட்றலாம். ஒரு நிமிஷத்துக்கு கலந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரை நீங்கள் இந்த மாதிரி அப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் உருக்கிட்டு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்றலாம். அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக மாவு சேர்க்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மைதா ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது கிட்டத்தட்ட 300 கிராம் வெயிட் இருக்கும். அதை உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற பாலோட அளவு, தண்ணியோட அளவு, மாவு இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த அளவுகள்லையே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நல்லா அந்த காஞ்ச மாவு இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதில் லைட்டாக ஒரு நெய்யை மட்டும் தடவி விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும் இதை. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஊற வச்சிடலாம். ஊறட்டும். இப்போ அடுத்ததாக 20 நிமிஷம் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. அந்த மாவு எடுத்து ஒரு டேபிளில் வச்சு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம கடைகளில் புரோட்டாவுக்கு பிசைவாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு பிசையணும். இது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால பிசைகிறது ரொம்ப கஷ்டம் இருக்காது. இந்த மாதிரி இழுத்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பிசைஞ்சாலே போதுமானது. இப்போ பிசைஞ்ச மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒன்று திரட்டிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு இன்ச் உயரத்துக்கு நல்லா கனமாக தட்டிட்டு இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பீஸா கட்டுற இருந்ததுன்னா இதை வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்களாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நீல வாக்கில் எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸ்களாக எடுத்து இதை எப்படி ரெடி பண்ணலான்னுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கட் பண்ணுறதுல சிங்கிள் பீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 கைகளால் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா உருண்டு நீளமாகிட்டே வரும். இதை உருட்டும் போது ரொம்ப பெரிய சைஸில் வேண்டாம், சின்ன விரல் சைஸுக்கு உருட்டினாலே போதுமானது. இப்போ இந்தளவுக்கு உருட்டி எடுத்துகிட்டு இப்போ இதோட ஒரு முனையை எடுத்து நல்லா ஒரு ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதில் இன்னொரு முனையை எடுத்து அப்படியே உள்பக்கமாக வச்சு விட்றலாம். உள்பக்கம் வச்சுட்டு இழுத்தா கூட அது கொஞ்சம் அப்படியே ரப்பர் மாதிரி ஃப்ரீ ஆகிட்டு வரும். இப்போ அதில் இன்னொரு முனையை எடுத்து கீழ்ப்பக்கம் கூடி எடுத்து மேலே கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வரும்போது அது ஒரு பின்னல் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த 2 முனைகளும் பார்த்திங்கன்னா மேலையும் கீழையும் வந்திருக்கும். அது ரெண்டையுமே இழுத்து சேர்த்து வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ இதில் நடுவில் விரல்களால் லேசாக மட்டும் அந்த ஓட்டையை பெருசாக்கி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு உள்ள எண்ணெய் போய் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு டோனட்டை டிசைன் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதுமானது. எண்ணெயோட சூடும் பார்த்திங்கன்னா மீடியமுக்கும் கம்மியாக இருந்தாலே போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போடும்போது இந்த மாதிரி லேசான ஒரு பபுள்ஸ் வந்தாலே போதும். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஒவ்வொரு டோனட்டையுமே அப்படியே உள்ளே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது ரொம்ப பொரிஞ்சிருச்சு அப்படின்னா வெளியில் மொறு மொறுன்னு ஆயிரும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெயோட சூடு கம்மியாக தான் இருக்கணும்.
இப்போ இதில் நம்ம 4 பீஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டோனட்டை இந்த டிசைனில் தான் போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுட்டு உளுந்த வடை நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, உருண்டையை போட்டு தட்டி லைட்டாக சின்ன ஓட்டை மட்டும் நடுவில் போட்டு போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. இதை விட நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சா, நீங்கள் மாவு பிசைஞ்சு முடித்த உடனே சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு தனித்தனியாக வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஒன்று ஒன்றா தட்டி அப்படியே ஒரு குட்டி குட்டி ஓட்டையாக போட்டு அப்படியே மறுபடியும் எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அந்த பக்கம் லேசான ஒரு ப்ரௌன் வந்திருக்குது. இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா புரட்டி விட ஆரம்பிச்சிடலாம். புரட்டி விட்டு இந்த பக்கமும் நல்லா பொறுமையாக ஒன்று போல் பொரிஞ்சு வரட்டும். இந்த டோனட் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 4 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. இந்த பக்கம் 2 நிமிஷம் புரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மாறி மாறி புரட்டி விட்டு ஒரு 4 நிமிஷத்துலேயே இது ஒன்று ஒன்றா அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு லேசான ஒரு பொன்னிறத்தில் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே இதை அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற டோனட்டையும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரித்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.